Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஸ்பைசி அண்ட் டெலிஷியஸான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. இது சாதம் கூட சப்பாத்தி தோசை கூட ஒரு சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். ரொம்ப குவிக் அண்ட் இன்ஸ்டன்ட்டான ஒரு ரெசிபி. ஸோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறமா ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய், அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. இது எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கன் நல்லா கலர் மாறினதும் நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்பைசஸோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் கம்ப்ளீட்டாக வேகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இப்போ தண்ணி நல்லா ரெடியூஸ் ஆயாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை தூவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு சுவையான பெப்பர் சிக்கன் சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இது நல்லா சூடாக கொஞ்சமாக சாதம் இல்லாட்டி தோசை கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் குவிக்கான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த பெப்பர் சிக்கன் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.